அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் பேட்ச் அவர்களின் மலர் மருத்துவம். மலர்களின் வழியாக இறைநிலையை அடையலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம 2 மலர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 38 மலர்களுமே நம்மளை நிகழ்ஷணத்தில் வாழ வைக்கக்கூடியது தான். இந்த 38 மலர்களும் நம்மளுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு பூர்த்தி செஞ்சு நம்மளோட ஆன்மாவின் வழியை காட்டுற ஒரே ஒரு மருத்துவ முறை எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் பேட்ச் அவர்கள் கொடுத்த இந்த மலர் மருத்துவ முறை தான். இந்த உலகத்தில் பலவிதமான மருத்துவ முறைகள் இருக்குது. ஆனால் மனசுக்குன்னு பிரத்யோகமான இடத்தை கொடுத்து நம்ம ஆன்மா சொல்கிற வழியை காட்டுற ஒரே ஒரு மருத்துவ முறை இந்த டாக்டர் பேட்ச் அவர்களின் 38 மலர்கள் தான். இப்போது நம்ம போன வாரம் கடைசியாக நான் ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன். பட் அது லைன் கட் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையை எது நிர்ணயிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில நாட்கள் நம்மளுக்கு கல்யாணம் ஆகி நம்மளுக்கு குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் நம்ம அதை வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் நம்மளுக்கு அவங்கள சார்ந்து எந்த பிரச்சனைகள் அவ்வளோவா ஒன்றும் இருக்கிறதில்ல, தேவைகள் மட்டும்தான் இருக்கும். அப்போது ஆனால் அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு தருணத்தில் ஒரு மேற்படிப்புக்காக இருக்கலாம், இல்லை வேலை கிடைக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பண்ணுற கல்யாணமாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்மளுக்கு மனசுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வருத்தப்படக்கூடிய மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு சிலருக்கு அமையுது. அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு இந்த மலர் மருத்துவத்தை நம்ம கொடுத்துடணும். அவங்களோட கேரக்டரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு தெரியும் அவங்க என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு மற்றவங்கள குறை சொல்கிறாங்களா, இல்லை பொறாமை உணர்வு இருக்கா, இல்லை பெற்றவர்களை மதிக்காமல் இருக்காங்களா, இல்லை எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடு இல்லாமல் இருக்காங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம குழந்தைங்களை பற்றின விஷயங்கள் நம்ம சீக்கிரமாக புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி விஷயத்துக்காக அந்த விஷயத்தை பார்த்து நாம் அதுக்குண்டான மருத்துவ முறையை கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த குழந்தை ஒரு பிற்காலத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு துணையாக, நம்மளுக்கு ஒரு ஆதரவாக, நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து காட்டுறவங்களா கூட நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு மாறுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எதனால் கஷ்டப்படுறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம கஷ்டப்படுறதுக்கு ரீசனே நம்ம பிள்ளைங்கள தான் இருப்பாங்க. கணவன் மனைவி பிரச்சனை ஒரு சில நாட்கள் இருக்கும், ஒரு சில வருடங்கள் இருக்கும். பட் ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சுன்னா அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சுமூகமாக முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை வரத்துக்கு காரணம் நம்ம பெற்ற குழந்தைகள் தான். நாம் நல்லா இருக்கிறதும் அவங்களால தான், நம்ம மனசு சங்கடப்படுறதும் அவங்களால தான். அவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். அவங்களோட பழக்க வழக்கங்கள் நல்லா இருந்தால் தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும், இல்லையா? ஸோ குழந்தைங்களுக்கு இது நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேரும் எடுக்கும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக அந்த குடும்பம் பார்க்கும். இது நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி தான் எனக்கு சொல்கிறதுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். இந்த போன வாரமே சொல்லியிருந்த ஒரு விஷயந்தான் இதுவும், தெளித்தல் அப்படிங்கிற ஒரு முறை. இப்போ இந்த தெளித்தல் முறை நாம் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இந்த தளம் அதாவது நான் படித்த தளத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை தான் கையாண்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் முதலே இதை சொல்லியிருக்கேன். நான் இம்பேஷன்ஸ்லேருந்து ஸ்பீச்சஸ்னெட் அப்படிங்கிற வரிசையில் போகும்போது தான் நம்மளுக்கு மாயாஜாலங்கள் சாத்தியம்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ மற்ற தளங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ஃபபெட் வரிசையில் வருவாங்க. நீங்கள் எந்த புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதில் ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிற லெட்டர்லேருந்து வர அந்த மலர்கள்லேருந்து தான் இசட் வரைக்கும், அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏலேருந்து அந்த இசட் வரைக்கும் தான் அவங்க போயிருக்காங்க. பட் அது அந்த மாதிரி நாம் இல்லை. நாம் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை தான் நம்ம கையாளுறோம்.
இந்த முறையில் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம அடைய முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து அந்த புக்ஸில் நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்வீட் டெஸ்ட் முடியும் போது உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக தெரியும். எதில் ஆரம்பிச்சிருக்கோம் எதில் முடிச்சிருக்கோன்னு பார்க்கும்போது இந்த வரிசை தான் சரியான வரிசை அப்படின்னு நீங்களே உணர்ந்துப்பீங்க. இந்த விஷயம் வந்து இந்த தெளித்தல் விஷயம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட வாழ்க்கையின் முழுமையை நோக்கி ஒரு பயணம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மலரையும் வந்து 3 நாள் தெளிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இம்பேஷன்ஸ் இல்லையா, அந்த இம்பேஷன்ஸ் மலரை நம்ம 3 நாள் தெளிக்கணும். தெளிக்கும்போது பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக தெளிக்கணும். நம்ம வீடை சுற்றி மட்டும் இல்லை, நம்மளை சுற்றில ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்குது அப்படின்னா அங்கேயும் தெளிக்கணும். இல்லை ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா அங்கேயும் தெளிக்கணும். மேலே மொட்டை மாடி இல்லை அங்கே வீடு இருந்துச்சுன்னா அங்கேயும் தெளிக்கணும். மொட்டை மாடியிலையும் தெளிக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த இடம் வந்து நம்மளுக்குரியதோ அந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம வந்து தெளிக்கணும். இது வந்து நீங்கள் 2 நேரம் தெளிக்கணும் அப்படிங்கும்போது வந்து இப்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தாலும் சரி 4 மூலைகளில் வந்து தெளிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மூலைகளில் தான் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத அந்த விஷயங்கள் வந்து போய் தேங்கிறதுக்கு உண்டானது தான் அந்த மூலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேரமாவது வீடு ஃபுல்லாக தெளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல, அதுக்காக வருத்தமும் பட தேவையில்லை. இப்போ இந்த 3 நாள் நம்ம தெளிக்கும் போது இங்கே வீட்டில் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறோன்னா அந்த எல்லாருமே நம்ம வந்து இம்பேஷன்ஸை வந்து ஒரு 2-3 தடவையாவது நம்ம உட்கொள்ளணும். 3 நேரம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இம்பேஷன்ஸ் தெளிக்கும் போது முதல்ல வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பாக பதட்டமான ஒரு நிழல் தன்மை தான் ஃபஸ்ட்டு வரும். பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடக்கும், இம்பேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதை வந்து நாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளித்தல் முறையை வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, ஒரு ரூமில் நீங்கள் உட்காந்துட்ருப்பீங்க அடிக்கடி, இல்லை ஹாலில் தான் நான் அடிக்கடி இருப்பேன்னா அங்கே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 ஸ்ப்ரே சுற்றில பண்ணிக்கலாம். அதே மாதிரி இம்பேஷன்ஸையும் வந்து அந்த டேப்லெட்ஸையும் வந்து நீங்கள் வந்து எத்தனை தடவை வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட எனக்கு பதட்டமாக இருக்குன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து எத்தனை நாளைக்கு இப்படி 3 நாளுமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு நாள் அப்படி நிழல்தன்மை வரும். அது கூட வந்து ஒரு சிலருக்கு வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் நிழல்தன்மை வர்றவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து கொஞ்சம் நிழல்தன்மை காட்டும். செகண்ட் நாள் வந்து கொஞ்சம் சமன் படுற மாதிரி இருக்கும். 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா அதோட முழு தன்மையை நம்ம பார்க்கலாம். இப்படி தான் வந்து இந்த 3 நாளும் நடந்துகிட்ருக்கும். ஏன் 3 நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3 நாள் தான் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து நம்மளோட கிரக அமைப்புகள் வந்து மாறிக்கிட்டே இருக்குமா. அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. ஜெயின குருமார்கள் பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து அவங்க இருக்கிற இடத்த வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் 3 நாளைக்கு ஒரு தடவை. இன்னொன்று என்னென்னா வந்து 3ஆம் நம்பர் வந்து ஒரு முக்கியமான ஒரு எண்ணாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாளில் வந்து 3 நாள் முடியும் போது அந்த இம்பேஷன்ஸோட ஆழ்ந்த அமைதி வந்து அந்த வீட்டில் செட் ஆகிடும். இப்போது நம்ம தேவைக்காக வந்து ஒரு சிலர் வந்து ஒரு காம்பினேஷன், இப்போ நான் கொடுத்த காம்பினேஷனு கூட ஒரு சிலர் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம். கூடையே வந்து இதையும் எடுக்கலாமான்னா நிச்சயமாக எடுத்துக்கலாம். இல்லை நான் எந்த ரெமடியுமே எடுக்கிறது இல்லை, நான் வந்து சும்மா வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இம்பேஷன்ஸ் மட்டுமே எடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த முறையில் வந்து கொஞ்சம் எடுத்தால் தான் நீங்கள் வந்து கொஞ்சம், ஏன்னா அந்த நிழல்தன்மை வரும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் சங்கடமாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ஸோ எடுக்கிறது வந்து ரொம்ப பெட்ரு. என்ன நடக்குது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்ச காந்த ஆற்றல் வந்து மேலேருந்து, அதாவது இம்பேஷன்ஸோட சேர்ந்து அந்த காந்த ஆற்றல் வந்து நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி கீழே இருந்து, அதாவது நிலத்தில் இருந்து வந்து ஒரு ஆற்றலும் வந்து
அந்த வீட்டை ஒழுங்குபடுத்தி நம்மளோட வீட்டில் இருக்கிற விஷயங்களை வந்து சரி பண்ணும். வீட்டில் வந்து ஒரு அமைதியான நிலையை வந்து ஏற்படுத்துது. இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஸ்லோகம், மந்திரம் இந்த மாதிரிலாம் உச்சரிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அந்த மணி அடித்து பூஜை பண்ணுறவங்க. இது எல்லாமே எதற்காக? நம்மளுக்கு ஒரு நல்ல அதிர்வலைகள் வீட்டில் கிடைக்கணுங்கிறதுக்கு தானே. அதை விட பல மடங்கு விஷயம் வந்து இந்த மலர் மருத்துவத்தில் இருக்குது. இந்த பிரபஞ்ச ஓட்டத்துக்கு ஏற்ப அந்த வீடு வந்து சுத்தமாகுது. இப்போ வந்து நாம் என்ன பண்ணணும் அந்த 3 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து நான் அந்த மலரோட ஃபோட்டோஸும் நான் பேசின அந்த ஆடியோவும் நான் அன்றைக்கி போடுவேன், இம்பேஷன்ஸோடது. முடிஞ்ச வரைக்கும் அந்த மலரை வந்து பார்த்துட்டே அடிக்கடி பார்க்குறதும், அதே மாதிரி அந்த மலரோட தன்மையை பற்றி நம்ம புரிஞ்சிக்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த டைமில் வந்து மற்ற மலரை பற்றி நம்ம அதிகமாக வந்து நம்ம பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த 3 நாளும் வந்து அந்த இம்பேஷன்ஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து அங்கே முழுமையாக செட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அதனால தான் இந்த முறையை நான் சொல்கிறேன். இப்போது நம்ம இந்த உலகத்துக்கு எதற்காக வந்திருக்கோம்? இந்த உலகத்துக்கு வந்து நாம் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக நம்ம வாழ்க்கையை கொண்டாட தான் நம்ம வந்திருக்கோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும், போன ஜென்மத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிந்துக்கல அப்படின்னாலும், இல்லை யாராவது தெரிந்து கொள்வதில் கொஞ்சம் மீதம் இருக்கு அப்படின்னாலும், அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளை நோக்கி அந்த பயணமாக தான் அது இருக்கும். என்னை தெரிந்து கொள்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த ஜென்மம் எடுத்து நான் வந்திருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து இந்த மலர்கள், இந்த 38 மலர்களையும் தெரிவிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து நிச்சயம். இந்த முறையை வந்து டாக்டர் பேட்ச் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம எப்படி கண்டுபிடிச்சாருன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது இம்பேஷன்ஸ்லேருந்து ஸ்வீச்சஸ்னெட் வரைக்கும். இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து தன்னை முழுமையாக தெரிந்து கொண்டு தன்னை இந்த உலகத்திலிருந்து விடுவிச்சுட்டு அவர் சென்றிருக்கார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சூக்குமமாக நிறைய மாற்றங்களை வந்து இந்த ஏறக்குறைய 100 வருடங்களாக வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திட்டு இருக்காரோ அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த அதிர்வலைகளை வந்து சுற்றி நாம் இயங்கும்போது அந்த முழுத்தன்மையை பற்றியே வந்து நம்ம சிந்திக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக அந்த இம்பேஷன்ஸோட நிழல்தன்மை என்ன? அந்த பதட்டம் தானே. இந்த பதட்டம் அப்படிங்கிறத விடுத்து முழுவதுமான ஒரு அமைதியில் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த வீடு எப்படி இருக்கும், நம்மலாம் எப்படி இருப்போம் அப்படின்ற அந்த ஞாபகத்தோடு நம்ம இருக்கணும். நம்முடைய இல்லம், நம்மளோட வீட்டிலோட அதிர்வலை, நம்முடைய விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற ஒரு நல்ல இணக்கத்தை வந்து நம்ம வீட்டுக்கு ஏற்படுத்தி அதிர்வலைகளை வந்து நுட்பமாக ஒரு மாற்றும் தன்மையை வந்து தான் இந்த 3 நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு கிடைக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நாட்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதலையும், முரண் எண்ணங்கள், முரண் தரக்கூடிய அந்த அதிர்வலைகள் வந்து இது நீக்கிடும். தேவையற்ற பொருட்கள் இருந்துச்சுன்னா அது வெளியேறிடும். ஒரு ஆலயம் போல் நம்ம வீடு வந்து மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டை வந்து நாம் எவ்வளவு நுட்பமாக புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவு செழிப்பும் வளமையும் ஆனந்தமும் நம்ம வீட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த முறையை வந்து இந்த தளத்தில் இருக்கிற எல்லாருமே கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நாங்கள் இதை செஞ்சு எங்கள் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை வந்து எங்கள் குரூப்பில் வந்து இது ஏற்படுத்துச்சு. அதனால் எல்லார் வீட்லேயும் இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முறையை நான் கொண்டு வரேன். ஸோ எல்லாருமே இதில் கலந்துக்கங்க. இதில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இந்த முறையை வந்து அந்த 4 மாதம் கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்ச விஷயத்த வந்து நீங்கள் நிச்சயமாக இந்த மலர்கள் நடந்துகிட்ருக்கும்போதே நீங்கள் சாதிச்சிடுவீங்க. இந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும்போதே. ஸோ எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். நல்லபடியாக இதில் கலந்துக்கங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து மலர்களுக்குள்ளே போகலாம். செஸ்னட் பட் மற்றும் லார்ச், இந்த 2 மலர்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
செஸ்னட் பட் எந்த குரூப்பில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரெசன்ட் சர்க்கம்டன்சஸ் அப்படின்ற குரூப்பில் வருது. இது எங்கே இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுத்தி சக்கராவில் வந்து இந்த மலர் இயங்குது. செஸ்னட் பட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்றலின் மலர். இது லேர்னிங் ஃப்ளவர், மாற்றத்தின் மலர், அறிதலின் மலர், அறிவார்ந்த மலர், நம்மளுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மலர். இது வந்து மொட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா டாக்டர் பேட்ச் வந்து முதன் முறையாக வந்து மொட்டை தேர்ந்தெடுத்திருக்கா. இந்த மரத்தில் வரக்கூடிய மொட்டு வந்து வித்தியாசமாக இருக்குமா. ஒவ்வொரு மொட்டும் வந்து ஒவ்வொரு வடியில் வந்து இது இருக்குது. இந்த மலர் வந்து டர்க்கியிலேருந்து வருது. 17ஆம் நூற்றாண்டில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. எமரால்டு மற்றும் ஒயிட் கலரில் வந்து இந்த மலர் இருக்குது. இதன் நிலை வந்து கீழே விழுந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து அதுக்கு ஒரு வடு இருக்குமா. தொடர்ச்சியாக துடிப்பான ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய மலர் இது. இந்த மரத்துலேருந்து வந்து 2 மலர் எடுத்திருக்காரு டாக்டர் பேட்ச். ஒன்று வந்து செஸ்னட் பட்டு, இன்னொன்று வந்து ஒயிட் செஸ்னெட்டு. மலர்ந்ததுக்கு அப்புறமா ஒயிட் செஸ்னெட்டு. இது ஒரே மரத்துலேருந்து தான் எடுத்திருக்காரு. லேர்னிங் அண்ட் டீச்சிங், லிசனிங் அண்ட் டாக்கிங், இதுதான் செஸ்னட் பட்டு. நமக்கு வந்து கற்றலும் கேட்டலும் இல்லாதது தான் வந்து பிரச்சனை. சொல்லிக் கொடுப்பதும் பேசுவதும் தான் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. ஒரு மனுஷன் வந்து தன்னோட குற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்கு யாருடைய உதவியுமே தேவை கிடையாது. அவனுடைய பயணம் பார்த்திங்கன்னா ஞானத்தை நோக்கி தொடங்கி விட்டது அப்படின்ற ஒரு பொருள் இருக்குதுல. நாம் துன்பப்படுவதற்கான காரணம் நாம் எப்பொழுதுமே வந்து இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நாம் நினச்சிக்கிட்டே இருக்கோம். அதுக்குள்ள கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுச்சுனாவே நாம் வந்து துன்பத்து நிலைக்கு போயிடுறோம். எவன் ஒருவன் தன் குற்றங்களையும் குறைகளையும் மாற்றிக்கொள்கிறானோ அதுவே வெற்றி, அதாவது சாதனை. அது ஒரு சாதனை இல்லையா? நம்மளோட குற்றங்களையும் குறைகளையும் மாற்றி கொள்ளக்கூடியதே ஒரு சாதனையான ஒரு விஷயம் தானே. அது அப்படி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த மலர் வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு மலர். இது தவறுகளையும் தப்புக்களையும் யார் கவனிக்காமல் இருக்காங்களோ அவங்களோட சூழ்நிலை வந்து மாறுது. இதனால் அவங்களுக்கு நோய் கூட உண்டாகுது. தவறு, அதாவது எரர்ஸ், தப்பு, ஃபால்ஸ், தோல்வி, ஃபெயிலிங், இது 3மே இல்லைன்னா கற்றுக்கொள்ளும் செயல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். தவறு, தப்பு, தோல்வி இதெல்லாம் இல்லைன்னா கற்றுக்கொள்ளும் செயல் வந்து நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். எதற்கு செய்கிறோம் அப்படின்னு தெரியாமலே முட்டாள்தனமாக செய்யும் அனைத்து செயல்களையும் குறிக்கும் மலர் வந்து இது வந்து யூனிவர்சல் ரெமெடி. ஏன்னா எல்லாருமே நிறைய மக்கள் வந்து இந்த மலரோட தன்மையில் இருப்பாங்க. இதோட நிழல் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்னட் பட் அப்படின்னால என்ன சொன்னேன், எரர்ஸ் அண்ட் ஃபெயிலியர், அதாவது தவறுகளும் குற்றங்களும். ஒரே தவறை வந்து திரும்ப திரும்ப செய்யக்கூடிய நபர்கள், அதிலிருந்து இவங்க மீள்றதே கிடையாது, அதிலேருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை, எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம அர்த்தமாக எடுத்துக்கணும். ஒரு நிலையில் கவனமே இல்லாமல் வந்து இவங்க இருப்பாங்க. ஒரு செயலை வந்து திரும்ப திரும்ப செஞ்சிட்ருப்பாங்க. இரு கண்களும் வந்து இணைத்தல் இல்லாததினால் கற்றலில் வந்து இவங்களுக்கு குறைபாடு இருக்கும். இவங்க வந்து எதற்கு சாப்பிட்றோம் அப்படின்னு தெரியாமலே சாப்பிட்டு உடல் எடை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். உடல் அமைப்பு கூட இவங்களுக்கு வித்தியாசமாக இருக்குமா. தொடர்ச்சியாக ரிப்பீட்டட் தாட்ஸ், தொடர்ச்சியான நினைவுகள் இருக்கும் இவங்களுக்கு. தன்னுடைய எண்ணத்தினாலேயும் நடவடிக்கையினாலேயும் வந்து இவங்க வந்து தன்னை சிறைப்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்கள். அந்த சிறைப்பட்டிருக்கோம் அப்படின்னு கூட இவங்களுக்கு தெரியாது. குடிகாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு வந்து வாந்தி எடுக்கிறாங்கல்ல, மீண்டும் அதே இடத்துக்கு போய் திரும்பி குடிச்சிட்டு தானே வராங்க. ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம், அங்கே செரிமானம் ஆகலை, திரும்பியும் நம்ம ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிட்றோம். தேவையான அறிவு இல்லாத நபர்கள், தன்னைத்தானே படித்து கொள்ளவில்லை, அதனால் அவங்களுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இவங்களுக்கு வந்து கற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வந்து அவங்க மைண்டில் வந்து ஒரு மென்டல் பிளாக் வந்து இவங்களுக்கு இருக்குமா. இவங்களுடைய எண்ணத்துக்கும் வெளியில் உள்ள யதார்த்தத்திற்கும் வந்து கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இவங்க வந்து தப்பும் தவறுமாக இருக்கிறதுனால நிறைய பொய் சொல்லக்கூடிய நபர்கள். பொய் சொல்வதில் இவங்களுக்கு ஆர்வம் கூட இருக்குன்றாங்க. இவங்க பொய் சொல்கிறதுனால பார்த்திங்கன்னா இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் கூட நிறைய பொய் சொல்கிறவங்கள தான் இருப்பாங்க.
திரும்ப திரும்ப முட்டாள்தனத்திலும் பைத்தியக்காரத்தனத்திலும் இருக்கக்கூடிய நபர்கள். நம் வாழ்க்கை நமக்கு பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு கவனக்குறைவாகவும் சிறுபிள்ளைத்தனமாகவும் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. இவங்க வந்து அரை தூக்கத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தெளிவற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுலையும் படிக்கிறதுலையும் படித்ததை புரிந்து கொள்றதுலையும் கூட ஒரு பிரச்சனை இருக்கும். இவர்கள் அனுபவத்தால் வந்து படிக்க இயலாத தன்மை உள்ளவர்கள். குடும்ப பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்ற கேட்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த செஸ்னட் பட்டோட நிழல் தன்மையாளர்கள். பழக்க வழக்கங்களால் வந்து பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியவங்க. ஃப்ரோசன் அண்ட் ஃபிக்ஸட் மைண்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு டாக்டர் பாஷ் குறிப்பிடுறாரு. ஒரே முறையில், அதாவது ஒரு பேட்டர்ன் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க. ஒரே கடையில் தான் சாப்பிடுவாங்க. அதே தூரமாக இருந்தால் கூட அங்கே தான் போய் சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி கலரை ட்ரெஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. அதே மாதிரி ஒரே மாதிரி கஷ்டமான ஒரு நிலைமையிலையும் ஒரு சூழ்நிலையும் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்க. இவங்க வந்து ஸ்லோ லேர்னர்ஸ். இவங்களால டக்குன்னு ஒரு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை செய்ய முடியாது. ரொம்பவே குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க. கடந்த காலத்தில் தான் பெற்ற அனுபவத்தை, அதாவது கற்றுக்கொண்ட பாடத்தை கூட ஏற்காத நபர்கள். இஃப் யூ டோன்ட் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி யூ ஆர் கண்டெம்ட் டு ரிப்பீட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை எனில் அதே தவறை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நபர்கள் இவங்க. ஒரே வாதத்தை, ஆர்கியூமெண்ட்டை வந்து திரும்ப திரும்ப செய்து கொண்டோம், திரும்ப திரும்ப ஒரு மனுஷனை சந்திச்சுக்கிட்டோம், திரும்ப திரும்ப ஒரே டாப்பிக்கை பற்றி பேசிட்டோம். அரட்டையில் வந்து சினிமா, அரசியல், கிரிக்கெட் பற்றி பேசுதல், மற்றவங்களை பற்றி பேசுதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்ககிட்ட இருக்கும். இப்போ ஒரு புத்தகத்தை வந்து ஒரு ஆசிரியர் எழுதிட்டுருக்காருன்னா அந்த புத்தகம் எழுதி முடிக்கிறதுக்குள்ளாகவே அடுத்த புத்தகத்தை எழுதிவிடக்கூடிய ஒரு மனநிலை தான் இந்த செஸ்னட் பட் மனநிலை. நிகழ்நிலை இல்லாதவங்க இவங்க. எந்த ஒன்றையும் வந்து முழுமையாக செய்ய மாட்டாங்க. மேம்போக்கான வாழ்க்கை வாழக்கூடியவங்க. நுனிப்புள் மேயறவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நபர்கள். சுயநலவாதிகள் இவங்க. தன்னைத்தானே சிந்திக்கும் தன்மை கொண்டவர்கள். தான் செய்த தவறை புரிந்து கொள்ளாமல் மேம்போக்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா டெய்லி பால் காய்ச்சுவோம், பட் ஒவ்வொரு நாளும் அதை பொங்க விடுறாங்க பார்த்திங்களா? அந்த மாதிரி நபர்கள். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு எண்ணெய் வந்து பட்டா நம்மளுக்கு கையில் வந்து புண்ணாயிடும் தெரியும், பட் அதை கவனிக்காமல் டக்குன்னு ஒரு விஷயத்த செய்யக்கூடிய நபர்கள். ஒரு கார் சாவியை வந்து ஒரு நாள் மறக்கலாம், 2 நாள் மறக்கலாம், 10 நாள் மறக்கலாம், பட் அதையே வாழ்க்கை ஃபுல்லாக செஞ்சால் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த செஸ்னட் பட்டோட நிழல் தன்மை. கூர்ந்து கவனிக்கும் தன்மையும் அனுபவமும் இவங்களுக்கு இருக்காது. எதனையும் சரியான பார்வையில் பார்க்காத நபர்கள். நம்ம காலையில் எந்திரிக்கும் போது முதல் மாறுதல் இல்லாமல் அதே வேலையையும் அதே யோசனையும் அதே மாதிரியான நிகழ்வுகளையும் அதே மாதிரியான எண்ண ஓட்டமும் நம்ம வந்து வச்சிட்ருக்கோம். நம்ம ஒரு விஷயத்தை வந்து நீண்ட காலம் கற்றுக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கொள்வதற்கு வந்து நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு முழுமையான கவனமே இருக்காது. இவங்களுக்கு கற்றுக்கொள்கிறதுல கூட இவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்காது அப்படின்னும் டாக்டர் பாஸ் சொல்கிறாரு. இப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக போவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹோமியோபதி மெடிசன், இல்லை ஃப்ளவர் மெடிசன், இல்லை சித்தா, இந்த மாதிரி வந்து போவாங்க. ஆனால் டக்குன்னு பிறகு அதை வந்து அது எல்லாமே ஓரளவு கற்றுக்குவாங்க, பட் அது டக்குன்னு விட்டுட்டு வேறு விஷயத்துக்கு போயிடுறது. ஒரே விஷயத்தை நோக்கி பயணப்படாததுனால தானே வந்து இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அறிவு வந்து இவங்களுக்கு போதுமான அறிவு இல்லை அப்படின்றாரு. இவங்களுக்கு மறதி அதிகமாக இருக்கும். இவங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது டாப்பிக்கை வந்து மாற்றி கொண்டே இருக்கிறவங்க. மாற்றத்தை விரும்பாதவர்கள். இவங்க வந்து சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு மனக்கிளர்ச்சியால் வந்து தப்பான செயல்களை செய்யக்கூடிய நபர்கள் இவங்க. இப்போ குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேயே ஏதாவது தப்பு செய்கிறாங்க, தேவையற்ற வீடியோஸு அந்த மாதிரி இப்போ நிறையா கெட்ட விஷயங்கள் கற்றுக்குறாங்க அப்படின்னா அந்த பசங்களுக்கு வந்து நம்ம செஸ்னட் பட் கொடுக்கணும். போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களாக இருப்பாங்க. பழக்கமும் செயல்பாடுகளும் இவங்கக்கிட்ட ரொம்ப தவறாக இருக்கும். இவங்கக்கிட்ட நம்ம தவறு செய்கிறோம் அப்படின்னு சுட்டி காட்டினா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். சமூக விஷயத்தில் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. போதை வஸ்துக்காக வந்து திருடுவாங்க, கொலை செய்வாங்க, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் வந்து இந்த செஸ்னட் பட் டைப் நபர்கள். இவங்க வந்து ஒரு செயல் செய்யும்போது எண்ணம் அந்த செயலை விட்டும் அந்த ஒரு ரேசிங் போல், அதாவது செஞ்சிட்ருக்கிற அந்த எண்ணத்தை விட்டு அடுத்த எண்ணத்துக்கு ரேசிங் போல் போயிட்டுருக்குமா.
இதனால் இவங்க பார்த்திங்கன்னா டீ குடிக்கும்போது டீயை மேலே கொட்டிக்கிறது, மொபைல் பார்த்துட்ருப்பாங்க, வேறு எதோ யோசனை பண்ணுறதுனால அந்த மொபைலை கீழே போடுறது, இந்த மாதிரி இதுதான் வந்து ரேசிங் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இது இருக்கிறதுனால அடிக்கடி விபத்துக்கள் நடக்கும். இதெல்லாம் நமக்கு ஆகாது அப்படின்னு எஸ்கேப் ஆகி விடுறவங்க, தப்பும் தவறும் தோல்விகளும் எண்ணங்களில் விரைவு தன்மையும் இவங்களுக்கு வந்து இருக்கும். தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னுலாம் வருத்தப்பட மாட்டாங்க. தவறுக்காக யாரிடமும் கலந்தோசனை கூட இவங்களுக்கு செய்ய பிடிக்காது. தப்பு செய்வாங்க, ஆனால் அதில் தப்பு இருக்குது அப்படின்னு அதை செய்யாமல் விடவும் மாட்டாங்க. இவங்களுக்கு தெரியும் நம்ம தப்பு செய்கிறோன்னு தெரியும், பட் அதை தவிர திரும்பியும் செய்யக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு வந்து மைண்ட்லேயும் பிரச்சனை இருக்கும், வெளி விஷயங்களில் கூட இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஒரு கருத்தை வந்து இவங்களுக்கு வந்து இவங்களால ஏற்றுக்கவே ஜீரணிக்கவே முடியாத நிலையில் இருக்கிறவங்க, சூழ்நிலையை வந்து இவங்களால் ஒருங்கிணைக்கவே முடியாதான். ஒருங்கிணைப்பற்றவர்கள் இவர்கள். வீட்டில் வந்து மாமியார் மாமனாரிடம் நடந்து கொள்ளும் விதம், இப்போ இவங்க வந்து எப்பயுமே இவங்க மாறவே மாட்டாங்க. இந்த செஸ்னட் பைட் டைப் பார்த்திங்கன்னா எவ்வளோ தப்பு செய்வாங்க, அது தெரியும், தப்புன்னு தெரியும், மற்றவங்களும் சொல்லுவாங்க, பட் இவங்களை மாற்றிக்க முடியாது. மாமியார் மாமனார் சொல்லுவாங்க, இவங்களை வந்து நாங்களும் எவ்வளவோ சொல்லிட்டோம், இவங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு சிலர் குறிப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப் நபர்கள் இவங்க. கூகுளில் போய் வந்து தேவையற்ற விஷயங்களை தேடி அதை பற்றியே மற்றவங்கக்கிட்ட பேசி அதாவது தேவையற்ற விஷயம் தானே, அதை ஏன் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் கூட உங்களுக்கு இருக்காது. கற்பனையே இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா கிளிமாட்டஸு. எண்ணத்தில் முன்னேறி செல்லக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த செஸ்னட் பட்டு. புதிதாக கற்றுக்கொள்வதற்கு வந்து இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா கூட என்னடா இது இவ்வளோ விஷயத்தை நம்ம கற்றுக்கணுமா அப்படின்னு ஒரு மன அழுத்தம் இவங்களுக்கு வந்து அவங்களே உண்டாக்கிக்குவாங்களாம். இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் போய் அவங்க இருப்பாங்க, திரும்பி வேறு ஒரு ரூமுக்கு போவாங்க. ஆனால் பழைய ரூமில் வந்து அந்த ஃபேனோ லைட்டோ இல்லை அந்த ஏசியோ அதை ஆஃப் பண்ண மறந்துடுறது. இந்த மனநிலை வந்து ஒரு நிலையான ஒரு தன்மை கொண்ட மனநிலை இது வந்து மாறுறதுக்கு வந்து ரொம்ப காலம் பிடிக்கும். அதாவது புறையோடி போன ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த செஸ்னட் பட்டு. சரியான டயட் இல்லாததுனால வந்து இவங்க உடம்பையும் அப்புறம் மது குடிப்பதில் வந்து மாட்டிக்கொள்றதுலேயும் தான் அப்படிங்கிற அந்த ஈகோஸ்டிக்கால் அகங்காரம் இருப்பவர்களாகவும் நாம் எவ்வளோ சொன்னாலும் வந்து இவங்களுக்கு புரியவே புரியாது. அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த செஸ்னட் பட் டைப்பில் தான் வருவாங்க. செஸ்னட் பட் அப்படின்னா வெறித்தனமான ஒரு நடவடிக்கை, பிஹேவியர். பல்வேறு விஷயத்தை வந்து நினைத்த போதிலும் இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா வந்து அது ஒயிட் செஸ்னட்டு. இன்னொரு தடவை சொல்கிறேன், செஸ்னட் பட் வந்து வெறித்தனமான நடவடிக்கை, பிஹேவியர். நிறைய விஷயங்களை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது, ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி அந்த விஷயத்தை திரும்பி நினச்சிட்டே இருக்கிறது, அதாவது வெறித்தனமான ஒரே விஷயத்தை பற்றின எண்ணங்கள். இது வந்து இதில் ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிற மலரில் வரும். அது பார்த்திங்கன்னா அது ஒரு மென்டல் டார்ச்சராக இருக்குமா, அந்த வெறித்தனமான எண்ணங்கள் மனச்சித்திரவதையாக இருக்கும். ஒரே விஷயம் வந்து திரும்ப வரும். இது வந்து ஒயிட் செஸ்னட்டு. அதிக வேலை இருப்பதை பார்த்து நான் எப்படி செய்கிறது அப்படின்னு மலைச்சி போய் உட்கார்றாங்கன்னா அது வந்து ஹார்ன்பீமு. எந்த வழியில் செல்லணும் அப்படின்ற திகைப்பு வந்து எதில் செல்லலாம் அப்படின்னு யோசனை பண்ணக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா வால்நட்டு. தன் வேலையை தானே செய்யாமல் பக்கத்தில் இருக்கிறவங்கள தட்டி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா இவங்க வந்து செஸ்னட் பட்டு. குணத்தன்மை முழுத்தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபவுண்டேஷ்னல் ரெமெடி. இது 38 மலர்கள்லேயுமே வந்து ஃபவுண்டேஷ்னல் ரெமெடி வந்து அடிப்படையாக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா வந்து அது செஸ்னட் பட் தான். நான் அடிப்படையாக எதற்காக பிறந்து இருக்கேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மலர் இது. இப்போது 38 மலர்லேயுமே வந்து இது நான் ஃபண்டமெண்டல் ரெமெடி அப்படின்னு சொல்கிறேன். ஃபண்டமெண்டல் ரெமெடியும் ஃபவுண்டேஷ்னல் ரெமெடியும் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய லார்ஜ் வந்து ஃபவுண்டேஷ்னல் ரெமெடி. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. எப்படி ஒரு கட்டடத்துக்கு வந்து ஃபவுண்டேஷனலும் ஃபண்டமெண்டலாகவும் ஒரு விஷயம் தேவையோ அந்த மாதிரி இந்த 2 மலர்களுமே ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு டாக்டர் வாஸ் குறிப்பிட்டிருக்காரு. இப்போது ஒவ்வொரு மலருமே நான் இப்படி தானே சொல்கிறேன், ஒவ்வொரு மலரை எடுக்கும்போதும் இது அவசியம்,
இது ரொம்ப தேவை, இதை விட அற்புதமான ஒரு மலர் இல்லை அப்படின்ற மாதிரி கூட நான் பேசியிருப்பேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 38மே அப்படி தான். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அன்னை தெரசா வந்து ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு தானே, அந்த அன்பை கொடுக்குறதுல, கருணையை காட்டுறதுனால, அன்பை காட்டுறதுல இவங்களாம் ஸ்பெஷல் இல்லையா? அதே மாதிரி டெண்டுல்கர் பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட்டில் ஸ்பெஷலாக இருக்கார் இல்லையா? இப்போ ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா நடிப்பில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லையா அவர்? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ஒரு வழிகாட்டுதலாக, அதாவது இந்த விஷயத்துக்கு இவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நபர்களாக அவங்க இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம 38 மலர்களுமே. ஒவ்வொரு மலருமே வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மலர்கள் தான். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஃபவுண்டேஷ்னல் அண்ட் அடுத்தது வரக்கூடியது வந்து இது வந்து ஃபவுண்டேஷ்னல், அது வந்து ஃபண்டமெண்டல், அது அடுத்தது வரக்கூடியது வந்து ஃபவுண்டேஷ்னல் ரெமெடி. அப்போ இந்த ரெண்டுமே ரொம்பவே அத்தியாவசியமானது. முழு தன்மையில் பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள், எல்லாவற்றையும் புதிய புதிய பரிமாணத்தில் பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க. கற்கும் திறனை கொடுக்கக்கூடியது இந்த மலர். அதிக கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இவங்க மாறிடுவாங்க. படிப்பதில் கவனம் இல்லாமல் மறதியும், ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த பின்னரும் கூட வந்து மறதி ஆயிடுறது, ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். வாழ்க்கையில் வந்து உயர்ந்த நிலைக்கு, அதாவது வாழ்க்கையை வந்து ஆழ உழுவணும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க வந்து இந்த மலர் எடுக்கணும். லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொன்றிலுமிருந்தும் வந்து நம்ம கற்றுக்கொண்டே தான் நம்ம இருக்கோம். இவங்க வந்து தவறுகளை வந்து நல்லா கவனித்து பார்க்கக்கூடிய தன்மையில் இவங்க இருக்கக்கூடியவங்களாக மாறிடுறாங்க. சரியான பாதையில் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி சிந்திச்சு கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. தகவலும் பரிமாற்றமும் வந்து ஒரு தெளிவாக இருக்குமா இவங்கக்கிட்ட. மேம்போக்கான ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு அனுபவபூர்வமான, தவறு செய்தால் அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க. இவங்களுக்கு கவனித்தலும் அனுபவமும் வந்து இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து இவங்க வந்து விழிப்புணர்வோடு செயல்பட ஆரம்பிப்பாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மலர் கொடுக்கும்போது புதிதாக எவ்வளவு வேணும்னாலும் இந்த நபர்கள் வந்து, இந்த குழந்தைகள் வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சி தான். நாம் என்னை நான் தெரிந்து கொள்ளுதல், கற்றுக்கொண்டே இருத்தல் தான் இந்த வாழ்க்கையே. ஒரு விஷயத்தில் வந்து தனித்துவமாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. பொய்மையிலிருந்து உண்மையாக இருப்பவங்க, பொய்யானவர்கள். அதாவது பொய்மையிலிருந்து உண்மையாக இருக்கக்கூடிய நபர்கள், பொய்யானவர்கள் வந்து இவங்களை நெருங்க விட மாட்டாங்களாம். நன்மையாளர்கள் இவர்கள், அதாவது தவறை சுட்டி காட்டுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு நபர்கள் இவங்க. இவங்களை சுற்றி வந்து நிறைய நபர்கள் இருப்பாங்க. அதாவது குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த செஸ்னட் பட் டைப் நபர்கள். நல்ல எண்ணங்கள் மட்டுமே இவங்களை நெருங்கி இருக்கும். தன் செயல்களில் வந்து புத்தி கூர்மை கொண்ட நபர்கள். இந்த மலர் வந்து பிறவி பிணையை நீக்கக்கூடியது. நம்மை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அறிய வைக்கக்கூடிய மலர் இது. நம்ம பிரச்சனைக்கு மனநோய் இல்லை உடல் நோய் இல்லை பொருளாதாரம், அதுக்கான நம்ம பிரச்சனைக்கு உண்மையான காரணமும் உண்மையான தீர்வும் கொடுப்பதாக இந்த மலர் இருக்குது. நம்ம பிரச்சனைக்கு, அதாவது மனநோய், உடல் நோய், பொருளாதாரம், இதற்கான உண்மையான காரணமும் உண்மையான தீர்வும் கூட கொடுப்பதாக இந்த மலர் இருக்குது. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதில் வந்து ஆர்வம் காட்டக்கூடியவங்களாகவும், ஒவ்வொரு க்ஷணத்தை, அதாவது நிகழ்நிலையில் இருத்தலை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க ஆயிடுறாங்க. ஒரு விஷயத்தை வந்து நல்லா கேட்டுக்கிட்டு அந்த நிலையில் வந்து பேசுவாங்க. அதாவது 1 மணி நேரம் ஒரு நபர் பேசியிருக்காருன்னா அந்த விஷயத்தை 1 நிமிஷத்துலேயே இவங்களால் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அறிவு வந்து, திறன் வந்து இந்த செஸ்னட் பட்டில் கிடைக்கும். தான் கற்றுக்கொண்டதை வந்து மற்றவங்களுக்கு வந்து சுருக்கமாக போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நபர்கள். ஞானத்தை வந்து நான் வந்து பெற்றே தீர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா இந்த மலரை நம்ம எடுத்துக்கணும். உண்மையின் சொரூபமாக இருப்பாங்க. வாழ்க்கை என்பது பிறந்தது முதல் சாகும் வரை நாம் கற்றுக்கொள்ளுதல் மட்டுமே. எவ்வளவு சொன்னாலும் அவன் வந்து செய்கிறத தான் செய்கிறான், நாங்கள் சொல்கிறத கேட்கறதில்ல, திரும்ப திரும்ப தவறு செய்கிறான்னா இந்த மலரை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்.
பழைய மாதிரி மூளை வந்து செயல்படாமல் இருக்க, அதாவது கட்டிங் த ஓல்டு பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி விஷயத்தை செய்யக்கூடிய மலர் இது. இந்த உலகத்தில் வந்து எனக்கு எந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தாலும் அதை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, நான் அனைத்தையுமே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற அந்த மன தன்மை வந்து உண்டாகும். நம்மளோட அடிப்படை உண்மையை, அதாவது ஃபண்டமெண்டல் ட்ரூத் வந்து நம்மளுக்கு தெரிவிக்கக்கூடிய மலர் இது. இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். பிறப்பும் இறப்பும் இல்லாத நிகழ்நிலை இந்த மலர் எடுக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கும். லேர்னிங் அண்ட் சேஞ்ச், கற்றலும் மாற்றமும் உண்டாகும். ஆர்கனைஸ் அண்ட் இன்டகிரேஷன், அதாவது ஏற்படுத்துதல், ஒருங்கிணைத்தல் அதிகமாக இருக்கக்கூடிய மலர் இது. பிரபஞ்சத்தோடு நம்மளை அதிகமாக இணைக்கக்கூடிய மலர். எந்த ஒன்றையும் நம்ம வந்து, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப தெளிவான ஒரு பார்வையில் பார்க்கக்கூடியவங்களா இந்த மலர் எடுக்கும்போது நம்ம மாறிடுவோம். இவங்களுக்கு வந்து தன்னைத்தானே ஊக்குவிக்கும் ஒரு தன்மையை வந்து இந்த மலரோட முழு தன்மையாளர்கள் அந்த மாதிரி தன்மையில் இருப்பாங்களாம். யதார்த்த வாழ்க்கைக்கு தினம் தினம் தேவையான ஒரு மலர் இது. எனர்ஜி ஃப்ளோ, ஆற்றல் ஓட்டத்தை வந்து அதிகரித்து கொடுக்கக்கூடியது இந்த மலர். இரத்த உற்பத்தியை அதிகரிக்குது, இரத்தத்தை அடர்த்தி தன்மையை கொடுக்கிறது, திணிவுபடுத்துகிறது, அதாவது ஈர்க்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கிறதுனால வந்து இந்த மலர் எடுக்கும்போது அந்த நபர்கள் வந்து அந்த ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியோடு இருக்கக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்களாம். யாருடைய செயல்பாடுலையாவது நம்மளுக்கு மாற்றம் வரணும் அப்படின்னா இது ரொம்ப உதவியாக இருக்கும். நாம் தெரிந்தும் தெரியாமலும் ஒரு போதையில் இருப்போம். பாட்டு கேட்குறதுல ஒரு போதை இருக்கும், ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், மற்றவங்கள பற்றி ஒரு பேசுகிறதுல வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதிலெல்லாம் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். இதிலேருந்து விடுபடுத்தி கொள்ளணும்னா இந்த மலர் நம்மளுக்கு பேருதவியாக இருக்கும். கல்யாணம் செஞ்சுக்க போகிறவங்களுக்கும், இல்லை குடும்பத்தில் ஒரு விவாகரத்து செய்ய இருப்பவங்களுக்கும், குழந்தைய வந்து தத்தெடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்கவங்களுக்கு கூட இந்த மலரை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த தவறு நடக்காமல் இருக்கிறதுக்காக. நம்ம செய்கிற தொழிலில் வந்து ஒரு நல்ல பேர் வேணும் அப்படின்னா இந்த மலரை நம்ம எடுக்கணும். ஒரே விதமான நோய் வந்து திரும்ப திரும்ப வரும்போது இந்த மலர் கொடுத்தால் அந்த நோய் வந்து முற்றிலுமாக நீங்கிடும். உடல் சூடு ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யோசிக்கிறதுனால தான் உடல் சூடு ஏற்படுமா. அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். உமிழ்நீர் சுரக்கிற இடத்துல வந்து இந்த மலரை வைக்கும்போது உடனடியாக வந்து நோய் வந்து தீரும். அந்த மாத்திரையை அங்கே வாயில் வச்ச உடனேயே இந்த நோய் வந்து தீர்ந்துடுமா இந்த மலரோட அந்த பில்ஸை வைக்கும்போது. சீட்டு விளையாடுறவங்க, லாட்ரி டிக்கெட்டை வாங்குபவங்க, மது அருந்துபவர்கள், இந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு வந்து இந்த மலரை கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம். முழுமையான ஒரு கல்வி கற்கணுன்னா, இப்போ வண்டி வாகனங்களை வந்து ஓட்ட கற்றுக்கணுன்னா, இல்லை நீச்சல் கற்றுக்கணுன்னா, இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னாலும் இந்த மலர் எடுக்கும்போது வந்து அங்கே அந்த கற்றலே வந்து வேறு விதமான ஒரு புரிதலை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். வாழ்க்கை வந்து அப்கிரேட் ஆவதற்கு வந்து இந்த மலர் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். தோல்விக்கே தோல்வி கொடுக்கக்கூடிய நபர்கள், தொடர்ச்சியாக எனக்கு தோல்வியே வந்துட்டுருக்கு அப்படின்னா கூட இந்த மலரை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மலர் வந்து மூளையை வந்து ரீவயரிங் செய்யக்கூடியது. வாழ்க்கையில் வந்து உழன்று கொண்டே இருப்பவர்களுக்கு ஸ்டெப்பின் மிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலரை நம்ம கொடுக்கணும். ஞானிகள், ரமணர், புத்தர்கள் போன்ற இவர்கள் வந்து இப்போது ஞானி, அதாவது ரமணர், புத்தர் போன்ற இவர்கள் வந்து நம்மளை வந்து கூப்பிடுவாங்களாம் செரட்டோவில். குரு நம்மளை தேடி வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செஸ்னட் பட்டு. மற்றவர்களோட குறையை வந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும், மற்றவங்களோட பிரச்சனையை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் வாட்டர் விலட் கொடுக்கணும். திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து செஸ்னட் பட் கொடுக்கணும். செஸ்னட் பட்டும் வால்நெட்டும் எடுத்துக்கொள்ளும் போது புதிதாக வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குவாங்க. செஸ்னட் பட் அப்படின்னாலே வந்து எரர்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, தவறுகளும் குற்றங்களும்.
அடுத்து வரக்கூடிய மலர் லார்ச் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி, அதாவது தன்னோட திறமையை வந்து அறிதல். ஒரு மனுஷன் வந்து தன்னோட வாழ்க்கையில் தன்னோட தவறுகளையும் குற்றங்களையும் திறமையும் தெரிந்து கொண்டாலே எந்த மலருமே அவனுக்கு தேவையில்லை. யார் ஒருவர் வந்து தன் மலர் இது, அதாவது உதாரணமாக நான் வந்து இம்பேஷன்ஸு, நான் வந்து ஓக்கு, நான் ஸ்வீட் செஸ்னட் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்களோ அவங்க எடுக்க வேண்டிய மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்டாரி, லார்ச், செஸ்னட் பட், கார்ஸ், வில்லோ, ஹாலி, இந்த 6 மலர்களையுமே அவங்க எடுக்கணும். இந்த 6 மலர்களை வந்து தொடர்ச்சியாக ஒரு 6 மாதம் எடுக்கும்போது எந்த ஒரு புத்தக அறிவும் இல்லாமல் அவருக்கு பிரபஞ்சம் வந்து முழுமையாக இறங்கி வந்து வேலை செய்யும். மலர்களின் நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே அல்லாது யாரையும் ட்ரீட்மெண்ட் செய்கிறதுல வந்து, அதாவது அந்த மலரை வச்சு நம்ம முதல்லே வந்து யாருக்கும் ட்ரீட்மெண்ட் செய்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடைக்காது அப்படின்னு டாக்டர் ராஜ் குறிப்பிடுறாரு. தீர்க்கும் உடல் நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், கண் பிரச்சனை, கண் கூசுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், செரிமான குறைபாடு இவங்களுக்கு இருக்கும். அதனால் இவங்க ஏன் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையை வந்து இவங்க ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்களாம். அதனால் அந்த செரிமான குறைபாடு இவங்களுக்கு இருக்கும். ஒற்றை தலைவலி இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா டிப்டாப் ஃபிட்டிங், சரியான அளவு, எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு இருக்குது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள். இதோட செஸ்னட் பட் முடிஞ்சிச்சு. உங்களுக்கெல்லாம் செஸ்னட் பட் பற்றி ஒரு நல்ல புரிதல் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய மலர் வந்து லார்ச். அடுத்து நம்ம பார்க்க போகிற மலர் பார்த்திங்கன்னா லார்ச். இது வந்து மூலாதாரத்தில் இயங்கக்கூடிய ஒரு மலர். நம்பிக்கையற்று சோர்வுற்ற தன்மை கொண்டவர்களுக்காக, அதாவது டெஸ்பாண்டன்சி அண்ட் டிஸ்பேர் அப்படிங்கிற குரூப்பில் இது இருக்குது. லார்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஃப்ளவர், தன்னம்பிக்கையின் மலர், சுயசார்பு மலர், அடித்தளத்தின் மலர். இதை வந்து நம்ம ஃபவுண்டேஷனல் ரெமெடி அப்படின்னு டாக்டர் பேட்ச் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ஆன்மா சம்மந்தப்பட்ட மலர் கிடையாது. இது ஒவ்வொரு மனிதனும் தான் உடல் எடுக்கும்போது தனித்தன்மையோடு தான் உடல் எடுத்திருக்கான். எனவே இது திறன் சம்பந்தப்பட்டது. இந்த மலர் பார்த்திங்கன்னா உறுதியாக உள்ள மலைகளிலும் பாறைகளிலும் இது வளரக்கூடியது. இந்த மரம் வந்து மர வேலைப்பாடுகளுக்கு வந்து ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்குது. ஆண் பூ பார்த்திங்கன்னா சிகப்பு நிறத்திலும், பெண் பூ பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்திலும் இருக்குது. ஆண் பூ பெண் பூ ஒரே கிளையில் வந்து அருகருகே இருக்கும். மகரந்த சேர்க்கை வந்து ரொம்ப சுலபமாக நடக்கும். இதில் பெண் பூ வந்து மேல் நோக்கிய நிலையிலும் ஆண் பூ வந்து கீழ் நோக்கிய நிலையிலும் இந்த மரத்தில் இருக்குது. கடினமான சூழ்நிலையில் தான் இது வந்து வளருது. கூம்பு வடிவில் இருக்குது. இதில் வந்து விதைகள் கிடையாது, இருக்காது. இந்த மரம் வந்து ஒரு சமயத்தில் வந்து இறந்தது போல தோன்றுமா, ஆனால் மீண்டும் வேகமாக வளர்ந்து விடக்கூடியது இந்த மரம். இந்த மரத்தில் வந்து மண்ணோட உயிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு 1500 மீட்டர் முதல் 5000 மீட்டர் வரை வளரக்கூடியது இந்த மரம். உயரம் வந்து 22 மீட்டர் வரை இருக்குமா. எந்த உயிரினங்களும் வாழ தகுதியற்ற இடத்துல தான் இந்த மரம் இருக்குது. இதிலிருந்து வந்து டர்பன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தயாரிக்கிறாங்க. எந்த சூழ்நிலையும் வந்து ஒரு தண்ணீர்கிட்ட இருந்தும் சரி, நெருப்புக்கிட்ட இருந்தும் வந்து தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் தன்மை வந்து இந்த மரத்துக்கு இருக்குது. இது வந்து ஒரு பால் சுரக்கும் இல்லையா, ஒரு சில மரங்களில் மில்கி ஒயிட் லிக்விட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு தன்மை கொண்டது இந்த மரம். இதனோட இலைகளும் கிளைகளும் முதுகுத்தண்டை போல் இருக்கும். 38 மலர்களில் வந்து மோசமான சூழ்நிலையில் வளர்ந்த மலர் வந்து இது ஒன்று தான். பனிப்புயல் இருக்கும் அந்த ஆல்ப்ஸ் மலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, -20 சென்டிகிரேட்டில் இருக்கும். அங்கே அந்த இடத்துல வளரக்கூடியது இது. மிகவும் வேகமாக வளரக்கூடிய மரம். இது இலையை உதிர்த்து கொண்டே இருக்குமா. தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மரம் வளராது. அதிகமான கால்சியம் வந்து இந்த மரத்தில் இருக்குமா. இப்போ பார்த்திங்கன்னா அனுபவத்தில் இருந்தால்தான் வந்து அனுபவம் பெற முடியும். ஒரு அனுபவம் வந்து நல்லதோ கெட்டதோ ஒரு அனுபவம் இருந்தால் தானே நம்ம ஒரு அனுபவத்தை பெற முடியும். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா என் திறனை நான் அறிந்து கொள்ளுதலும் என் தவறை தெரிந்து கொள்ளுதலும் தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான தகுதிகள். யாருக்கு உண்மையும், அதாவது செஸ்னட் பட்டும் திறனும் லார்ச்
இருக்கிறதோ அவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவங்க வெற்றியான செயல்களை தான் அவங்க செய்வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த விந்தணு வந்து அண்டசெல்லை வந்து அடைஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த உடலை வந்து நம்மளால் எடுக்க முடியும். நமக்கு திறன் இருந்தால் தான் வந்து அது நடந்தேறும் இல்லையா என்பதை நம்ம உணர்ந்து நம்ம செயல்படணும். ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு அன்ஃபெயிலிங் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது செஸ்னட் பட்டும் லார்ச்சும் தான். வீட்டில் வந்து 5 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களோட தனித்தனிமையும் நம்ம பார்த்து அவங்கள போற்றி வாழ்த்திக்கிட்டே இருக்கணுமா. நம்ம வாழ்க்கை வந்து பிரகாசமாக மற்றவங்களோட ஒளியை வந்து அணைக்காமல் இருக்கணும். நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும்னா மற்றவங்களோட ஒளியை வந்து நம்ம அணைச்சிடக்கூடாது அப்படின்னு டாக்டர் வேச் குறிப்பிடுறாரு. லார்ச், செஸ்னட் பட், சென்டாரி, வில்லோ, ஹாலி, கார்ஸ் இந்த மலர்கள் எல்லாருமே வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு அடிப்படை தேவையான ஒரு மலர்கள். இப்போ லார்ச், செஸ்னட் பட் நான் சொல்லியிருக்கேன். சென்டாரி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சென்டாரி, கார்ஸ். வில்லோ, ஹாலி வந்து இன்னும் வரக்கூடிய மலர்கள். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையும். இதெல்லாம் வந்து அடிப்படை தேவை. இந்த மலர்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு அத்தியாவசியமாக தேவையான மலர்கள் இது அப்படிங்கிறத நீங்கள் கடைசியாக 38 முடியும் போது உங்களுக்கு புரியும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தின் அருள் கைகூடாமல் போனாலும் தன்னுள்ள இருந்து வரும் அந்த உள்ளுணர்வை நம்பாமல் இருக்கும்போது நம்மளோட அருள் வந்து கைகூடாது. ஒருவனுடைய முயற்சியானது வந்து எனக்கு இது போல் நடந்துடுமோ அப்படின்னு முயலாமல் இருக்கும்போது தன் உடல் வருத்தத்தின் கூலியை தப்பாமல் தந்துவிடும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதோட நிழல் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இது மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு முதல்லையே வந்து இவங்க கைவிட்டுருவாங்க. என்னால் இதை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு. அதாவது ஒரு சில விஷயங்கள் என்னால் செய்ய முடியாது, என்னால் இதை மட்டும்தான்ப்பா முடியும், அந்த விஷயங்களை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான நபர்கள். நான் வந்து ஒரு அறிவாளி கிடையாது. என்னுடைய திறனை வந்து யாருமே என்னுடைய கெப்பாசிட்டியை வந்து அவங்களோட கெப்பாசிட்டியை தன்னுடைய திறனை வந்து புரிந்து கொள்ளாதவர்கள் வந்து இந்த லார்ச்சோட நிழல் தன்மையாளர்கள். எனக்கு கெப்பாசிட்டி இல்லை, மற்றவங்களால தான் இது முடியும், இது என்னால் முடியாது அப்படின்ற அந்த மன அழுத்தம் வந்து இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு தன்னோட திறனை தெரியலன்றாரு டாக்டர் வேச். ஆனால் இவங்களை சுற்றி இருப்பவங்களுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து இவங்களுக்கு ஒரு திறன் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். எப்பயும் வந்து இவங்க வந்து யாரையாவது சார்ந்து தான் இருப்பாங்க. இவங்களுக்கு லோ கான்ஃபிடென்ஸு அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கும். இயலாமை, கற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து செஸ்னட் பட்டை முயலாமை, அதாவது என்னுடைய முயற்சியை வந்து நான் மேற்கொள்ளவே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ஒரு விஷயத்தில் ஒரு அனுபவத்தை பெற முடியும், இல்லை வெற்றி பெற முடியும். அதுதான் வந்து லார்ச். எனக்கு எப்போவும் தோல்வி தான், கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு இவங்க தன்னைத்தானே சொல்லிக்குவாங்க. இதனால் ஒரு முயற்சியும் இவங்க எடுக்க மாட்டாங்க. வீட்டில் வந்து 2ஆவதா 3ஆவதா பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மனநிலை இருக்கும். தன்னைத்தானே கேலிப்படுத்தி கொள்வாங்க. எந்த ஒரு செயலும் செய்யாமல் திறனை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் இவங்க வச்சுருப்பாங்க. எந்த விஷயத்தையும் தொடங்க மாட்டாங்க. தொடங்கினாலும் அதனை செயல்படுத்துறதுக்கு முன்பாகவே அதை வந்து கைவிட்டுருவாங்க. தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். இவங்க வந்து மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து பேசுவதனால தான் இவங்களுக்கு இந்த மனநிலை வந்து உருவாகுது. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நம்மளை ஒப்பிட்டு செஞ்சு மற்றவங்கள பற்றி நம்ம பெற்றோர்கள் பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைகள் தான் இந்த மாதிரி லார்ச் தன்மையில் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தயக்கம் என்பது இவங்களோட பழக்கமாகவே இருக்கும். தன்னை விட அதிக வருமானம் பெற மாதிரி மனைவிகள் அமைஞ்சிட்டாங்கன்னா கணவனுக்கு ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கக்கூடியவங்க இவங்க. வெற்றியின்மை அப்படிங்கிறத வந்து எனக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. நம்மளால் செய்ய முடியுமான்னு திரும்ப இவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். வாழ்க்கையில் வந்து இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும், ஆனால் அதெல்லாம் தவிர்த்துடுவாங்க. என்னால் முடியாது அப்படின்ற அவங்க அந்த நினைப்பினாலேயே அந்த விஷயங்களை வந்து அவங்க தவிர்த்துடுவாங்க. குறைவான சுய மதிப்பீடு இவங்களுக்குள்ளாவே இவங்ககிட்ட இருக்கும். தன்னை பற்றிய ஒரு சுய மதிப்பீடு வந்து குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள். தன்னைத்தானே, அதாவது லிமிட், தனக்கான திறன் இவ்வளவு தான் அப்படின்னு ஒரு வரையறை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். இந்த மலத்தீர்வையெல்லாம் என்னால் கற்றுக்க முடியாது, எனக்கெல்லாம் இதெல்லாம் வராது அப்படின்ற மனநிலையில் இருப்பவங்க. தன்னை பற்றி தவறான தகவல்கள் வந்தால் அவங்களே வச்சுருப்பாங்களாம்.
நேரடி அனுபவம் வந்து இவங்களுக்கு இருக்காது. இவங்கக்கிட்ட முயற்சி இல்லாததுனால இவங்க வந்து எதையுமே வந்து அனுபவமும் பண்ண முடியாதவங்கள இவங்க இருக்காங்க. தனக்கு ஏதாவது நல்லது நடந்துராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கூட இவங்களுக்கு இருக்கும். விதவையாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மனநிலை இருக்குமா, கீழ் நோக்கிய ஒரு பார்வை இருக்கக்கூடிய அந்த விதவை தன்மை உள்ள அந்த பெண்களுக்கு வாழ்க்கையை வந்து கடத்தி கொண்டே இருப்பவர்கள், நான் பிறந்தது வந்து தோல்வி அடைவதற்காகவே அப்படின்னு தான் இவங்க சுற்றிட்டு இருப்பாங்களாம். வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை இவங்களால் ஏற்றுக்க முடியாது. தன்னைத்தானே தடைப்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்கள். நான் என்ன செய்கிறதுனே தெரியலை அப்படின்னு முதுகெலும்பு இல்லாதவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் இவங்க. எனக்கு வந்து இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ண தெரியாது, எனக்கு இந்த மொபைல் யூஸ் பண்ண தெரியாது, எனக்கு லேப்டாப்பு இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள். பதவி உயர்வு கொடுத்தால் கூட வந்து தனக்கு அதில் தகுதி இல்லையே, எப்படி எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற நினைக்கக்கூடிய நபர்கள். போட்டி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பிடிக்காது. மற்றவங்க வந்து இவங்களை வந்து இவனால் முடியாது முடியாது அப்படின்னு மற்றவங்க இவங்களை சொல்லி சொல்லி வளர்க்குறதுனால அந்த அந்த நினப்பு தான் இவங்களுக்கு ஓடிட்டே இருக்குமா. மற்றவர்களின் பிம்பத்தின் வாயிலாக தன்னை பார்த்து கொள்ளக்கூடிய நபர்கள் தன்னைத்தானே குற்றம் சாட்டி கொள்வார்கள். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனம் வந்து ஒரு ஊசலாட்டத்திலேயே தான் இருக்கும். ஏதோ ஒன்று தொண்டையில் அடைச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நபர்கள் இவங்க. இந்த பாடம் எனக்கு வராது அப்படின்னு ஒரு மாணவன் சொல்கிறான்னா அவனுக்கு வந்து இந்த மனநிலை இருக்குதுன்னு அர்த்தம். அடக்குமுறைகள் அதிகமுள்ள குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் கூட இந்த மனநிலை இருப்பாங்க. ரொம்ப வெட்கப்படுவாங்க. பயத்தினால வந்து திக்கி திக்கி பேசுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் இவங்க. தன்னைத்தாரே தரம் தாழ்த்தி கொள்ளக்கூடியவங்க. புதிய முயற்சிகள் வந்து எதையும் செய்ய நம்பிக்கை இல்லாதவங்க. தன்னால் நிச்சயமாக முடியாதுன்னு கோழையாக இருக்கக்கூடியவங்க. தோல்வி பயத்தில் இருக்கக்கூடியவங்க. எதிர்மறை எண்ணம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொறுமை இல்லாதவர்கள். காலத்தை வந்து வீண் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். மற்றவங்கக்கிட்ட போய் இவங்கக்கிட்ட வந்து முயற்சி செய் அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் எனக்கு வந்துடாதா, இவங்க முயற்சி செய்யன்னு சொல்கிறாங்களே, என்னால் கண்டிப்பாக அது முடியாது, எனக்கு நோய் வந்துட்டதுன்னு சொன்னால் என்னை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க இல்லையா, அதனால் எனக்கு நோய் வந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவங்க. எப்போவுமே வந்து இவங்களோட பார்வை பார்த்திங்கன்னா கீழ் நோக்கியே இருக்குமா. ஃப்ளைட்டிங் என்னால் முடியாது அப்படின்னு அந்த இடத்தை விட்டு வந்து தப்பித்து விடக்கூடிய நபர்கள் இவங்க. தவறாக செய்து தப்பித்து கொள்ளக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா செஸ்னட் பட் டைப்பு. வெர்வைன் வந்து பார்த்திங்கன்னா தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி கொள்றதுல வந்து அவங்க வந்து பிரபஞ்சத்தினால வந்து துண்டிக்கப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. லார்ச் வந்து தனக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால பிரபஞ்சத்தோட ஆளுமையிலிருந்து இவங்க வந்து விடுபட்டு இருப்பாங்களாம் இவங்க. ஒயின் அப்புறம் வெர்வைன் மனநிலை உள்ளவங்கக்கிட்ட வந்து இவங்க அடிமையாக தான் இவங்க இருப்பாங்க, இந்த லார்ச் டைப் நபர்கள். ஓக் வந்து தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுவாங்க. லார்ச் வந்து ஒவ்வொரு வாய்ப்பையும் தவற விடக்கூடிய நபர்கள் லார்ச்சில். இம்பேஷன்ஸ் வந்து தான் செய்ய வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு விஷயத்த செய்வாங்க. லார்ச்சுக்கு வந்து அத்தகைய எண்ணமே இருக்காது. சொன்னாலும் வந்து என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. நம்பிக்கையற்றவர்களாக இருப்பதால் வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. செஸ்னட் பட் லார்ச் இந்த இரண்டுமே வந்து இந்த இரண்டு மனநிலை உள்ளவங்களுக்கும் வந்து நங்கூரமிட்ட கப்பல் ஒரு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க. தனக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டது அப்படின்னும் தன்னோட திறமை மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னும் இருந்து விடக்கூடிய நபர்கள் இவங்க. இதற்கு மேலே அவங்க முயற்சியே செய்ய மாட்டாங்க. தன்னை மற்றவர்களோடு ஒப்பீடு செய்து என்னால் முடியாது, அவனால் முடியும் அப்படின்னு இவங்க இருக்கக்கூடிய நிலையில் வந்து இருப்பாங்க. அதாவது மற்றவங்களோட ஒப்பீடு செஞ்சு என்னால் முடியாது ஆனால் அது அவனால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு குழப்ப நிலையில் தான் இவங்க இருப்பாங்க. அடிமைத்தனத்தில் இருப்பவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோபமே வராது. அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அது சென்டாரி. அடிமைத்தனம் போல் இருப்பாங்க. எதுக்குமே எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்னே வந்து நிற்க மாட்டாங்க, ஆதிக்கம் செலுத்த மாட்டாங்க. ஆனால் கோபம் மட்டும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லார்ஜ் டைப் நபர்கள். திரும்ப ஒரு தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. தவறிலிருந்து கற்றுக்கொள்ள மாட்டார்கள் வந்து பார்த்திங்கன்னா செஸ்னட் பட்டு. தன்னால் முடியாது அப்படிங்கிற காரணத்தில் வந்து தோற்று போய் விடுபவர்கள், தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவங்க வந்து செஸ்னட் பட்டு. தோல்வி அடைந்தாலும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் நபர்கள் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த செஸ்னட் பட் தான். குணத்தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்ஃப் ட்ரஸ்ட் ஃப்ளவர். இது என்னை நான் நம்புகிறேன், என்னிடம் திறன் இருக்கிறது அப்படின்னு தான் வந்து என்னை பிரபஞ்சம் வந்து என்னை அனுப்பியிருக்கு
அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள மாறிடுறாங்க. இதெல்லாம் ஆகாது அப்படின்ற நிலையிலிருந்து நான் ஒரு கை பார்த்து விடுறேன் அப்படிங்கிற அந்த வெற்றியை நோக்கி முன்னேறும் நிலை வந்து இந்த லார்ச் எடுக்கும்போது மாறும். நான் உறுதியாக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் மாறிடுவாங்க. இவங்களோட தன்னம்பிக்கை நட்சத்திரமாக இவங்க மாறிடுறாங்க. எல்லா விஷயத்துலேயும் முயற்சி எடுப்பாங்க. இவங்களுக்கு நிச்சயமாக அந்த முயற்சியும் திருவினையாகும். ட்ரை அண்ட் ட்ரை அகெயின் அப்படின்னு சொன்னாலே அது வந்து அந்த லார்ச் தான். தாமரை இலை தண்ணீர் போல எதிலும் பற்று இல்லாமல் தான் வந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் வந்து இந்த லார்ச் டைப் நபர்கள். இவர்கள் வந்து மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அந்த மாதிரி மாறிடுறாங்க. எனக்குன்னு ஒரு பிரத்யோகமான ஒரு திறன் இருக்குது, அதை புரிந்து கொண்டு நான் என்னோடய வாழ்க்கையை நடத்துகிறேன் அப்படிங்கிறவங்களாவும் இவங்க மாறிடுறாங்க. விடாமுயற்சியில் என் திறன் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இறைவனின் படைப்பு, அவன் எனக்கு திறனை, அதாவது பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், ஸ்பரிசம் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப சுலபமானது, என் திறனை அறிந்து நடப்பது, நான் முழு உணர்வோடு வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகவும் மாறிடுறாங்க. தன் திறனை நம்புபவர்கள் பிரபஞ்சத்தை நம்புபவர்களாக அதாவது தன்னோட திறமையை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க பிரபஞ்சத்தை நம்புபவர்கள். ஒவ்வொரு தடைக்கல்லும் தனக்கு வந்து படிக்கல் அப்படின்னு சொல்லியவாறே நான் வெற்றி பெறுவதற்காகவே பிறந்துள்ளேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. தன்னைத்தானே ஒரே வளையத்திற்குள் எடுத்துக்கொண்டு வந்து தனக்கு இதுதான் முடியும் அப்படின்ற நிலையிலிருந்து தன்னைத்தானே வெளியே கொண்டு வந்து பிரகாசமாக வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாகவும் இவங்க மாறிடுறாங்க. எனக்கு திறன் இருப்பதனால தான் இந்த பிரபஞ்சம் வந்து என்னை அனுப்பியிருக்கு. தன்னம்பிக்கையின் மலர், தன்னை தாண்டே சார்ந்து இருத்தல். இந்த மலரை எடுத்துக்கும் போது எல்லாவற்றையும் சாதிக்கும் ஒரு மனநிலை வந்து உருவாகும். யதார்த்தவாதிகளாகவும் யதார்த்த சூழ்நிலைகளை அற்புதமாக புரிந்து கொள்பவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. நேர்முக தேர்வில் வந்து வெற்றி பெறணுன்னாலும், போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறணுன்னாலும், மக்களிடையே ஒரு மேடை பேச்சு பேசணுன்னாலும் தெளிவான சிந்தனை மற்றும் தெளிவான பார்வைக்கும் இந்த மலர் வந்து உதவி செய்யும். நம்மளோட தெருவில் வந்து நம்மளுக்கு அவ்வப்போது ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்படும் இல்லையா, அப்போ வந்து நம்ம இந்த மலரை நம்ம எடுத்துக்கணும். நான் முற்றிலுமாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு என்னோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் தகுதி உடையவன் அப்படின்ற மனநிலை வந்து இந்த மலர் எடுக்கும்போது உண்டாகும். தன்னோட வாழ்க்கையில் வரும் மாற்றத்தை உறுதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகவும் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாகவும் இந்த மலர் வந்து இருக்குது. வாழ்க்கையை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக நடத்துறதுக்கு இந்த மலர் ரொம்ப உதவியாக இருக்கும். மனசில் வந்து அதிக ஊக்கத்தன்மை வந்து இந்த மலர் எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும். ரிஸ்க் எடுக்கிறதுல வந்து அலாதி பிரியம் கொண்டவங்களா இந்த லார்ஜ் டைப் நபர்கள் எடுப்பாங்க. ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள் இவங்க. வறண்ட சருமத்தில் வந்து இந்த மலரை தடவும் போது ரொம்ப மிருதுவாக மாறிடுமா நம்ம சருமம். விவசாய நிலத்தில் வந்து இந்த மலரை தெளிக்கும் போது நிலம் வந்து உயிர்ப்பு சக்தி வந்து அதிகரித்து விவசாயத்தை வந்து செழிக்க வைக்குமா. கசப்புணர்வும் பொறாமையும் இல்லாதவங்க, தன்னம்பிக்கையும் உறுதியும் உடையவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. தன்னோட முயற்சியில் வெற்றியடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உடையவர்களாக இவங்க இருப்பாங்க. தன்னுடைய திறனையும் தன்னுடைய வேலையையும் அறிய செய்து முழு திறமையை அறிந்து கொண்டவர்களாக இவங்க மாறிடுவாங்க. என்னால் குடியை, அதாவது மது, சிகரெட் இதெல்லாம் விட முடியாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லையா. எனக்கு பழக்கமாயிட்டது அப்படின்னு சொன்னாங்கன்னா செஸ்னட் பட்டு, விட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம இந்த மலரை கொடுக்கணும், லார்ச். உலகில் பிறந்த அனைவரும் சமம் அப்படிங்கிற மனநிலையை வந்து இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுக்கு ஏற்படும். இறந்த மனநிலையில் இருப்பவங்களுக்கு வந்து இதை கொடுக்கலாம். அதாவது உயிர் சக்தி பிறக்கும். எந்த ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோமோ அந்த மார்க்கத்தில் உள்ள ஞானியின் தன்மையை வந்து நாம் அடைய முடியும். எல்லா பிரச்சனைகளையும் வந்து எளிதாக கையாளக்கூடியவங்களாக இவங்க மாறிடுவாங்க. யதார்த்தமான ஒரு மனநிலையில் வந்து ஒரு ஆழ்ந்த அமைதி வந்து இவங்களுக்கு கிடைக்கும். சோம்பல் சுபாவத்தை வந்து மாற்றக்கூடிய மலராக இது இருக்குது. பூச்ச சுபாவத்திலிருந்து அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள ஒரு மனநிலையில் வந்து இவங்க இந்த மனநிலை வந்து இவங்களுக்கு அமைஞ்சிரும். மூளை வேகமாக செயல்படாதவர்களுக்கு வந்து இந்த மலரை நம்ம கொடுக்கணும். உண்மையை பற்றிய தெளிவும் ஒரு புரிதலையும் ஆன்மீகத்தை பற்றிய ஒரு தெளிவான அறிவையும் கொடுக்கக்கூடிய மலர் இது. லார்ச் வந்து ஒரு டார்ச் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் வேட்ச். கலங்கரை விளக்கம் போல ஒளி வீசக்கூடியவர்கள் இந்த நபர்கள். குழந்தைகள், அதாவது ஒரு குழந்தைய வந்து மற்ற குழந்தை முன்னால் இழிவுபடுத்தாமல் தன்னம்பிக்கையை வந்து வளர்க்கணும் அப்படின்னா இந்த மலர் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு சாதகமாக்கி கொள்ள உதவும் மலர்னா அது வந்து இந்த லார்ச் தான். விளையாட்டு போட்டியில் தடை தாண்டும் போட்டி, வில் வித்தை போட்டி, இந்த மலரை எடுக்கும்போது அந்த போட்டியில் நம்மளால் வெற்றி பெற முடியும்.
கல்வி தடை வருபவர்களுக்கு கூட வந்து இப்போ நாம் படிக்கும்போது ஒரு தடை வருது அப்படின்னா கூட இந்த மலரை கொடுக்கும்போது அது வந்து அந்த தடை வந்து விலகும். இந்த வகை மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா அல்கலைனும் ஆசிடும் வந்து சரிசமமான நிலையில் இருக்குமா. அதாவது தன்னை உணர்ந்தவருக்கு கேடில்லை அப்படின்னு டாக்டர் பேட்ஸ் சொல்கிறாரு. செஸ்னட் பட்டும் லார்ச்சும் 2 மலர்களுமே ஒரு கும்ப கலசம் போல் இருப்பதால் இந்த மலரை எடுக்கும்போது உயர்ந்த வாழ்க்கையை வந்து வாழக்கூடியவங்களாக இந்த மனிதர்கள் இருப்பாங்க. இந்த 2 மலர்களுமே வாழ்க்கையை வந்து நாம் சுலபமாக மாற்றிக்கொள்ளும் ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்கக்கூடியது. மற்ற மாணவர்கள் வந்து 100 மார்க் வாங்குறாங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மலரை கொடுக்கணும். ரத்தத்தை வந்து அதிகரிக்க செய்கிறது இந்த மலர். தாம்பத்திய வாழ்க்கைக்கு வந்து இந்த மலர் ரொம்ப உதவியாக இருக்கும். வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டும் முயற்சித்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு பயணம். அதை நான் செய்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறவங்களாம் இவங்க மாறிடுவாங்க. சூழ்நிலையில் மாற்றம் அப்படின்னா அது வந்து வால்நட்டு. வாழ்க்கையில் அடிப்படை உள்ளார்ந்த மாற்றம் எங்கே தவறு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அது வந்து லார்ச். செஸ்னட் பட் வந்து திரும்பி வந்துள்ளேன், எனக்கு ஒரு வாய்ப்பு, போன பிறவியில் நான் செய்த தவறை இந்த பிறவியில் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து செஸ்னட் பட்டு. லார்ச் பார்த்திங்கன்னா நான் வந்த வேலையை முடித்து விடுவேன், இந்த பிறவியில் என் வாழ்க்கையை திறமையாக செய்து விடுவேன், நான் நிரந்தரமானவன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. மாதவிடாய் சரியாக வரலை, மாதவிடாய் நாட்களுக்கு முன்னாடியே வந்துடுறது, மாதவிடாய் நாட்களுக்கு முன்னாடியே மாதவிடாய் வந்துடுறது, மாதவிடாயின் போது வந்து மார்பகங்கள் வந்து அதிகமாக கனத்திருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். யார் ஒருவன் வந்து குடிக்கு அடிமையாக இருக்கிறானோ அவனோட மனைவி வந்து இந்த மலரை எடுக்கும்போது அவன் வந்து மாறிடுவான். இந்த மலர் எடுக்கும்போது நீண்ட நாட்களாக இருக்கும் நோயை தீர்க்கும் வழிமுறைகள் வந்து நம்மளுக்கு உருவாகுமா. தீர்க்கும் உடல் நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்டுவடம், அதாவது ஸ்பைனல் கார்டில் இருக்கிற பிரச்சனை, மூட்டு வலி, மாதவிடாய் பிரச்சனை, கல்லீரல் செயலற்ற தன்மை, பித்தப்பையில் வந்து செயலற்ற தன்மை, சிறுநீரக பாதிப்பு, இதுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம். இவங்க உபயோகிக்கிற வார்த்தை வந்து எனக்கு தகுதி இல்லை, அவரால் முடியும் என்னால் முடியாது, என்ன விட்டுடுங்க, ஏதோ நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இந்த 2 மலர்கள் பற்றுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு புரிதல் கிடச்சிருக்கும். நம்ம வந்து ஓகேம்மா, இது நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன்.